ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி பண்ணிவிட்டு சாதம் வடித்து சாப்பிட போகிறோம். அடுப்பு வந்து பத்தாச்சாச்சு. மக்களே பார்த்தீங்கன்னா உழ வைக்க போகிறாங்க. முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பானை. எல்லாம் சமைச்சாச்சு, வாங்க போய் சாப்பிடலாம். சாப்பிட போகிறோம், நாங்கள் சாப்பிடலாம். முட்டை குழம்பு அருமை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை கிரேவி பண்ணிவிட்டு சாதம் வடித்து சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த அடுப்பை செட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா முட்டை அதுக்குள்ளே சமைக்கிறதுக்கு தேவையான சாமான்லாம் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி அங்கே ஓடிட்டுருக்கு. அதில் போய்ட்டு தண்ணி மொந்துக்கு முதல்ல அரிசியும் முட்டையும் மட்டும்தான் வேக வைக்கணும். நல்லா வச்சு செட் பண்ணிட்டேன். அந்த 2 அடுப்பு செட் பண்ணியாச்சு. சரி, நாங்கள் போய் தண்ணி மொந்துக்கு வந்துடுவோம். பார்த்துக்க இதில் சட்டியை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு அரை சட்டி தண்ணி மொந்துக்கலாம். தண்ணி நல்லா ஒரு சுத்தமான தண்ணி. எல்லாரும் இந்த அளவு இருந்தால் போதும். அது முட்டை வேக போடுறது. வாங்க போவோம். ரெண்டு பேரும் எட்டி எட்டி வர்றீங்க. இப்போதைக்கு மழை பெஞ்சதுனால அந்த தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, பக்கத்தில் இருக்குது. சமைக்கிறதுக்கு நல்ல சூப்பர் லொக்கேஷனு. போன வழியில் பார்த்துருப்பீங்க, கிரேவி காடை கிரேவி பண்ணியிருந்தேன். அதே இடம் லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயே வந்திருக்கான். அடுப்பு பத்தாச்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் வச்சோம்னா அந்த அடுப்பும் பிடிச்சிக்கிறான். அடுத்தது இதில் என்ன முட்டை அந்த முட்டை வைக்கிறது இந்த அடுப்பு, சோறு வடிக்கிறதுக்கு அந்த அடுப்பு. சோறு வடிக்கிற அடுப்பு. ஆமாம். முதல்ல ஒரு அடுப்பை பிடிச்சிக்க வச்சுட்டோம்னா அதை ஈஸியாக பிடிக்க வச்சிடலாம். வாங்கி ஓகே. நீ ஏடு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிட்டேன். கொதிச்சோன்னா பார்த்தீங்கன்னா முட்டையை அதில் வச்சுக்கலாம். வச்சு எடுத்துக்கிறோம். அதை பிடிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக சரியான மழை. அதனால் விறகெல்லாம் ஊறி போயிருக்கு. இன்னைக்கு வெயில் வந்துருக்கு. அதனால் கிளம்பி வந்துட்டான். அதனால் அடுப்பு வாங்கிக்கிட்டே இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா உழ வைக்க போகிறான். நல்லா உலை குறைச்சோன்னா அப்புறமாட்டி அரிசி போட்டுக்கலாம். அடுப்பு முதல்ல நல்லா எரிக்கணும். இது எடுத்துன்னு அமர்ந்து வச்சு அது கங்கு குடியா இதில் பிடிச்சி வச்சுருவோம். இந்த அதில் வச்சு ஊதுறேன். இதுலேருந்து பிடிச்ச வச்சாதான் நல்லா எரியுமா. சுத்தே பிடிக்கல சுடுதே. கொண்டு வரக்குள்ளே அமர்ந்துன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. முட்டையை உள்ளே விட்டு வேக வைக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரையில் ஒரு முட்டை ஃபால்ட் ஆகிடுச்சு, உடஞ்சி வச்சு. அந்த உடஞ்ச முட்டையை தண்ணியாக கடைசியாக வச்சுக்குவோம். அதில் அடிக்கிறோம் ஒன்று ஒன்றா. இங்கே சுடுங்க முறையே போடுச்சுன்னு ஃபஸ்ட்டே அது முட்டையை ஃபஸ்ட்டே தான் வைக்கணும். நம்மளே தண்ணியை சூடு அடிக்கிட்டான். போட்டு ஊற்றி விடு. முட்டை ஓட்ட முட்டைன்னு வரும். ஓட்ட முட்டைன்னா இல்லை, ஓட்ட முட்டைன்னா அந்த கொப்புளிச்சிட ஒரு மாதிரி சைடில். தண்ணி நம்பிடுமோ? அதான் ஓட்ட வருது. அது சூடு ஏறிடுச்சுல, வேகுது முட்டை. மூட்டையை தான் வச்சுக்கலாம். முட்டை தண்ணி தான் கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி அந்த முட்டை மறையிற அளவுக்கு தானே வைக்கணும். முட்டை தான் மறைஞ்சிருச்சு. மறைஞ்சி 2 அடி மேலே இருக்கே. அது விடுறதுக்கு ஓகே. முட்டை வெந்தோடனே நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அது வீடியோலே வரமாட்டேன். இன்னைக்கு என்ன ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவில் அவனே இருக்க மாட்டேன். வீடியோ மட்டும்தான் அப்போ பேச்சு காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஓலா நல்லா கோச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டு வச்சுக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க, வாங்க போட்டுக்கலாம். அப்படியே தள்ளி விட்டுருவா.
கல்றாங்க ப்ரோ நீங்கள் சமைக்கிறது தட்டு இருக்கு ப்ரோ என்ன சேர்த்துக்கல தெரிஞ்சு இந்த பச்சை வரையிலே ரொம்ப நேரமே மொத்தம் நின்று எரியுதாரு கருவை தெரிக்கிறேன் இதுக்கெல்லாம் தெரிச்சு எரியும்னு தகவத்துக்கிட்டே ஏறி ஆன் பண்ண சொல்லு எந்திரிச்சு இறங்கிக்கிறான் துணி இல்லை அதனால நல்லா பண்ண வேண்டியா இருக்கு ஊற்றுவோமாயா பச்சை தண்ணிக்குள்ள போடணும்டா சாச்சி விட்டுருவான் கொண்டு தண்ணிக்குள்ள போட்டு துணி எடுத்துக்கிற மறந்துட்டேன் மக்களே அதனால கிரேவி நிறைய முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை மட்டும் பண்ணுங்க செத்தியா கத்தி வெட்ட மாதிரி தக்காளி திருப்பி வெட்டுங்க திருப்பி வெட்டுங்க இழுத்து பேர் திட்டுவா நாளைக்கு கண்டிப்பாக என்ன வீடியோ எடுத்துருக்கேன் வீடியோ தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பாதி வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது இந்த வெங்காயம் தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பாடு ரெடி ஆகிறேன் சாப்பிட்றலாம் வெந்துருச்சா மம்மியா ஐரியா லைட்டாக பிடிச்சி பார்ப்போம் சூடு போனோடனே பிக்க ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பானை நைட்டாக இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கிடக்கட்டான் அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா வெந்துடும் ஒளிச்சா போட்டு வாய்க்கலோட்டு மண்ணுக்கு வண்டி திரும்ப இங்கேருந்து மேலே திரும்ப தெரியுறீங்க சூப்பராக தெரியுறீங்க ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்துலாம் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து அதை தாளிக்க போகிறோம் தாளித்து எடுத்துக்க போகிறோம் ஓகே முதல்ல அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றியா எல்லாத்தையும் ஊற்றா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்க எல்லாமே போடணும் இல்லை அந்த ஃபஸ்ட்டு வந்து பட்டையை போடுங்க எங்கே பட்டை இந்த இதை புடியா இதை புடியா எண்ணெய் காஞ்சக்கப்புறம் வந்து பட்டாவை போட்டுக்கலாம் கரண்டி கரண்டி கரண்டிங்கயா என்ன ஈரம் இல்லை என்ன அடுப்பு உட்காடுற வண்டி எழுதிடுறேன் ஓகே இது நல்லா காஞ்சக்கப்புறம் முதல்ல வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இங்கே போடுறேன் அது எடுக்காது எங்கேயா கருவேப்பில்லை அதான் உள்ளே போட்டிங்களா மொத்தமாக இல்லையா வெங்காயம் வெங்காயம் வதங்கணும்னு போடுவா ரைட்டு சரி வெங்காயத்தையும் தக்காளி ரெண்டு வதக்கிக்கிறான் அதை கூட பாட்டி சுமியா இப்போ தள்ளி விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு வச்சு இல்லை இல்லை நான் சொல்லி விடுவேன் அடுப்பு நல்லா எரிஞ்சா வதங்கிடும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குவோம் அள்ளி கொட்டிடுவோம் சோறு வதச்சிக்கலாம் சோறு வந்துருச்சு தலை ஓகே லைட்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிருச்சு இவ்வளோ போட்டுக்கலாம் யார் போடுவா யார் போடுவா சாரியா அது காற்றுலேயே போயிடுச்சு எல்லாமே லைட்டாக தூவி விட்டுங்க லைட்டாக அது தூவி தேவையான அளவு மஞ்சத்தூள் அடுத்து மிளகாப்பொடி தானே தேவையான அளவு மிளகாப்பொடி இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோ அப்படியே குப்பரை கொட்டிடுவேன் உரைக்குங்க ஹெவியாக உரைக்குங்க காற்றுல போட்டுக்காத காற்றுல வருது கவுத்து விடு உரைக்கும்னு நினைக்கிறேன் உரைக்காது உரைக்கும் போடுங்க போடு அந்த பாய் கீழே போயிருக்கோ சரி கிண்டுங்க இருக்கிறாச்சு பார்த்துக்கோ தண்ணியை ஊற்றிக்கலாம் ஓகே தொப்பு ரெடியாச்சு தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம் ஊற்று 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 முட்டையெல்லாம் போடணும் போதும் போதும் ஓகே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டான் கொதிச்சு வந்தோடனே லைட்டாக கொஞ்சம் வந்து உப்பு போட்டு கொதிச்ச அப்புறம் முட்டையை போட்டு லைட்டாக எடுத்துக்கலாம் துணி
பெப்பர் நச்சுக்கலாம். பெப்பர் நச்சுக்கலாம். ஆமாம், நண்பர்களே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணியாச்சு. அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா வந்து நம்ம முட்டையை வந்து எடுத்து போட்டு வேக வச்சு இறக்கிடலாம். ஃபைனல் டச்சா என்ன என்ன வெட்டிட்டியா? முட்டை மட்டும் இல்லை, நல்லா பொறுத்த முட்டை வெட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா விரித்து வச்சு சாப்பிட்லாம். உப்பு தண்ணி நல்லா காலை வைக்கிற அளவுக்கு வெறும் இருக்க மஞ்சத்தூள். ஓகே மக்களே, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இவ்வளோ உப்பு போதுமா? ஓகே, இவ்வளோ உப்பு கொஞ்சம் கையில் வச்சுக்க. தண்ணியெல்லாம் போட்டுக்கோ. தேவையான போட்டு லைட்டாக போட்டுக்கோம். ரொம்ப கச்சிச்சுனாலும் சாப்பிட முடியாது. வச்சுக்க அப்புறம் பார்த்துக்கோங்க. பத்தலாம் போட்டுக்கலாம் மக்களே. கிண்டி எங்கே தள்ளி விட்றாத அப்படிதான் கிண்டி சட்டி ஒரு வாரம் பெருட்டி எடுத்து கடைசி அந்த முட்டையை போட்டுக்கலாம். எல்லா முட்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். மட்டை மாற்றி விட்டு போய் போட்டால் மட்டும் அப்படியே சட்டி வந்துருங்க. ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இறக்கிக்கலாம். அப்படியே எடுத்துட்டாங்க. சூப்பராக இந்த வாருங்க மக்களே. அதுங்க இங்கிட்டு மேலே எடுங்க, மேலே எடுங்க. ஆகி பறக்குது இங்கே. சூப்பராக வந்துருக்கியா? எடுத்துறாங்க. ஓகே, இறக்கி வச்சிடலாம். இறக்கு 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 இறக்குனா எப்படி பிடிக்காது. நேரம் கொத்த கையில் சுடுக்குறான். நிறைய எடுத்துக்கிறாங்க. வேறு கீழே வச்சுருக்காங்க. லைட்டாக கீழே வச்சுருக்கேன். அவனை வச்சிருக்கேன். சூப்பர், வேறு லெவல். அக்கா எல்லாம் சமைச்சாச்சு, வாங்க போய் சாப்பிட்லாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. எந்த எந்த இலை? இந்த இலை தானே? உனக்கெல்லாம் வச்சுக்குவேன். ராய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமைச்சு முடிச்சு சாப்பிட போகிறோம். சாப்பாடை கொட்டிக்கலாம். முதல்ல எடுத்து கொட்டியா அப்படியே குழம்பு அப்படி வச்சு தண்ணி வேறு ஓட போகுது. நல்லா குழியை ஊற்றிங்க, குழி ஊற்றிங்க. அப்படியே போட்டு இதில் அழைச்சி விடுங்க. அப்படியே முட்டையை கொட்ட போகிறோம். முட்டை குழம்பு. பாடு அது சுவா மசாலா போடு ஊற்றி போல. முட்டை உள்ளே போய் பச்சியா கிரேவிக்கல? ஓகே, ரைட்டு. சாப்பிட்லாம்ப்பா. ஓகே, சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். அது என்ன ஒன்றுயா? சாப்பாடு வேறு லெவல். முட்டை சாப்பிட்டு வைப்போம். உடையுது. முட்டை குழம்பு அருமை. முட்டை கிரேவி வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடுங்கப்பா. நான் இருக்கிறவங்கள ஃபுல்லாக இருக்கிறேன். கையை காட்ட சொல்லலை, சாப்பிட சொன்னேன். சாப்பிடுங்க. ஓகே, போதுமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ வாய் கொண்டு சாப்பிடுறியா? சும்மா சாப்பிடியா? ஓகே, எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. சாப்பாடெல்லாம் எல்லாமே நல்லா வந்திருக்கு. முட்டை குழம்புலாம் அருமையாக வந்திருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி சமைச்சங்கிறத. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பாய் சொல்ல, நீ மட்டும் என்ன?